பட்டை கிராம்பு சோம்பு நுணுக்கி வச்சிருக்கு. சொல்லு. இதில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு வந்து நுணுக்கினது, அதோட ஒரு ஏலக்காய் நுணுக்கியிருக்காங்க. அது வந்து எண்ணெயில் போட்டு நல்லா கிராம்பு 3, கிராம்பு 3, 2 ஏலக்காய், இது சோம்பு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு வெங்காயம் பூண்டு 2 பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி சொல்லுதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாமே நறுக்கினது எல்லாம் போட்டு வதக்கணும். நல்லா அந்த சிவப்பு நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. திட்டமாக இதுலேயே உப்பை போட்டுறாங்க. திட்டமாக வெங்காயத்தில் உப்பு போடணும். இப்போயே உங்களுக்கு வந்து திட்டமாக அந்த அளவுக்குண்டான உப்பு வந்து இப்போ இந்த டைமில் போட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றணும். இதுதானே இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துட்டுருக்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த வாசனை பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த தக்காளி போடுறோம். வெங்காயம் தக்காளி எத்தனை தக்காளிமா? தக்காளி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணால் போதும். மஞ்சள் தூள் இப்போ தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அரை கரண்டி மிளகாத்தூள். கொத்தமல்லி தூள் அரை கரண்டி கொத்தமல்லி தூள். அப்புறம் கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம். அப்படியே நாங்கள் வந்து கடையில் வாங்கினது தான் போடுறோம். கரம் மசாலா அது வந்து ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா மசாலா அப்ளை ஆகிற வரைக்கும் நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்து ஃப்ரான் போட்டுடலாம்.
இந்த டைமில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா ஃப்ரான்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடும். சரியாங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம போய் சோம்பு வந்து நுணுக்கி வச்சிடலாம். சோம்பு தூள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் போடலாம். அரை ஸ்பூன் வந்து சோம்பு தனியாக எடுத்து நுணுக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னா சோம்பு தூள் இருக்குன்னா நீங்கள் போடலாம். அதில் போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவு. அப்புறம் இது போட்டேன், அதில் வந்து இந்த ஃப்ரானில் போட்டாச்சு, ஃப்ரான் ஃப்ரையில். மூடி வச்சிடும். முடிச்சிடும். ஒரு தட்டு போட்டு அதில் மூடி வச்சுருங்க. தண்ணி எல்லாம் இழுத்துரும் பாருங்கள். நல்லா தண்ணிலாம் வந்து நல்லா அரை டம்ளர் தண்ணி கம்மி அப்படியே வத்திருச்சு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் வந்து ஃப்ரான் கிரேவி, ஃப்ரான் தொக்கை நம்ம இறக்கிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும், ஒரு கரண்டி. மேலே வந்து ஒரு கரண்டி எண்ணெய் மட்டும் ஊற்றி இறக்கிடலாம். சுவையான இறால் தொக்கு ரெடி. செஞ்சுட்டு எப்படின்னு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. இறால் குழம்பு ரெடி.